பட்டாசு தொழிலை அழிக்க நினைக்கும் திமுக ஆட்சியை அகற்றும் பணியை சிவகாசி தொகுதி மக்கள் செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தனியார் மண்டபத்தில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எந்த கட்சியையும் சாராத இளைஞர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து KT ராஜேந்திர பாலாஜி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, பட்டாசு தொழிலை நசுக்கும் பணியை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. சிவகாசி பட்டாசு தொழிலை அழிக்க நினைக்கும் திமுக ஆட்சியை அகற்றும் பணியை சிவகாசி தொகுதி மக்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் நாட்டில் நல்லாட்சி மலரவும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து தொழில் வளம் பெருக வேண்டும் என்றால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சிவகாசி தொகுதி தனது சொந்த தொகுதி என்றும் சிவகாசி மண் தன்னை வளர்த்த மண் என்றும் இந்த தொகுதியில் தனக்கு உள்ள உரிமையும் கடமையும் திமுகவிற்கு கிடையாது என்றார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாய்மார்களின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும். நீங்கள் உழைக்கும் பணத்தை சொந்த செலவுக்கு வைத்துக் கொண்டு அதிமுக ஆட்சியில் வழங்கும் 2000 ரூபாய் பணத்தை சேமித்து கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதிமுக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில்தான் திமுக மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியது. எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள 5 தேர்தல் அறிக்கைகள் இன்றைக்கு தமிழக மக்களின் இரத்த நாளங்களில் நாடி நரம்புகளில் பேசு பொருளாகியுள்ளது. மக்கள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ள 5 தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த உடனே திமுகவினருக்கு வயிற்றில் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். சிவகாசியிலே பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு, காலண்டர் இது போன்ற தொழில்கள் பிரசித்தி பெற்ற தொழில்கள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பட்டாசு உற்பத்தியிலும் சிவகாசி பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக, தொகுதியாக விளங்குகின்றது. ஆனால் இந்த பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தான் அரசாங்கத்திலே சென்று போராடி வாதாடி செய்ய முடிகிறது. எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த 2000 ரூபாய் பணம் உங்களது சேமிப்பு கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2000 ரூபாய் சொன்னதை செய்யக்கூடியவர். ஏன்னு சொன்னால் அதிமுக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான், போராடிய அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபாய் காசை கூட திமுக கிடைத்திருக்கிறது. எடப்பாடியார் அறிவித்திருக்கின்ற இந்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி நரம்புகளில், ரத்த நாளங்களில் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பணிகளை உங்கள் வீட்டில் உங்களில்